வாங்க மீன் குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறணும். அந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு போட்டு நல்லாவே பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 10 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் சின்ன பூண்டு பல், அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி, நல்லா மை போல் அரைச்சி அதையும் நம்ம இந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம நல்லாவே வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் மீன் குழம்பு மசாலா, அந்த மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னா கம்மியாகவே போடுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் நல்லாவே சேர்ப்பாங்க. அதனால் 3 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா நான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு மசாலாவை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம ஊற போடணும். ஊற போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா கனைஞ்சி அந்த தண்ணியை நம்ம இந்த மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட உடனே நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா மை போல் அரைச்சி குழம்புல நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கு அப்புறம் அதுவும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு என்ன மீன் வச்சுருக்கோமோ அந்த மீனை எடுத்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனுக்கு ஒன்று ஒன்றா நம்ம போடணும். மொத்தமாக போடாதீங்க, ஒன்று ஒன்றா எடுத்து மீனை போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழம்பு நல்லா காஞ்சிட்டு அப்படின்னா மேலே லைட்டாக ஆட மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு தயாராக இருக்குது. என்னோடய ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மக்களே, எங்கள் வீட்டில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு குழம்பு வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.